வசனம் நம்முடைய தேவனாகிய நம்முடைய பலனாகிய கர்த்தரை கம்பீரமாய் என்ன பண்ணணும்? என்ன பாருங்க, நம்முடைய பலனாகிய கர்த்தரை என்ன பண்ணணும்? கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்கிறோம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வருஷத்துல ஒண்ணு தெரிஞ்சுங்க, நம்முடைய தேவனை, அல்லேலூயா, நம்முடைய தேவனை, நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய இயேசுவை, நமது தெய்வத்தை கம்பீரமா பாடணும், ஆர்ப்பரிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல மனசுல பதிய வச்சுங்க, இது நமக்கு ஆசீர்வாதம், இது நமக்கு நன்மை. நம்முடைய தெய்வனை, நம்ம ஏசப்பாவை நம்ம எல்லாரும் கம்பீரமா, யாருக்காகவும் இல்ல, நம்ம தெய்வத்தை நம்ம எல்லாரும் கம்பீரமாய் பாடி ஆர்ப்பரிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 136 வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போதும். நாம் எல்லாரும் கர்த்தரை அப்படி கம்பீரமாய் பாடி துதிக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்ம மேல் கடந்து வரும். கிருபை என்னவெல்லாம் செய்யும் அப்படின்றது கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கர்த்தருக்கு சுத்தமானது ஒரு கையினால பண்ணும் வாங்கிக்கும். கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருந்தால் சகல நன்மைக்கு நமக்கு உண்டாகும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர். நல்லா எல்லாம் நீங்க சொல்லணும். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய இயேசுவை, நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய கடவுளை, நமக்கு பலனா இருக்கிறவரை, நமக்கு ஆதரவா இருக்கிறவரை, நமக்கு நன்மை செய்வதை, நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற நம்முடைய தெய்வத்தை, நமக்காக அந்த பூமியில வந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிரோடு, நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரை என்ன பண்ணணும்? அந்த வருஷத்துல கம்பீரமாய் பாடி ஆர்ப்பரிக்கிறோம். ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன நடக்கும்? படிமா 13:6 எபிரேயர். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயம். போதும், கர்த்தருக்கு சோதனை. அப்படி நீங்க கம்பீரமாய் பாடி ஆர்ப்பரிச்சீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதான், என்ன? கர்த்தர் எனக்கு சகாயரே, தயவரே, சிநேகிதரே, என் சிறுசிகரே. அதுதான் ஆராதனை சொன்னேன். நீங்க சீர்படுவீங்க, நீங்க சிரமப்படுவீங்க, நீங்க நிலைநிறுத்தப்படுவீங்க. யா தேவனுடைய ஜனமே, எனக்கு இத்தனை வயசு ஆகுது, என் குடும்பம் இன்னும் சீர்படல. எனக்கு இத்தனை வயசு, நான் வாழ்க்கை இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், என்னால என் பிள்ளைகளை சீர்படுத்த முடியல, இதுவரைக்கும் நாங்க நிலை நிற்கல அப்படின்னு நீங்க யாராவது நீங்க சொல்லுவீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரை, உங்கள் பலனாகிய கர்த்தரை கம்பீரமா பாடுங்க. பாடுறதுனால, அதனால நீங்க தைரியம் கொண்டு ஒண்ணு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயம். அப்படி சொல்றதுனால என்ன நடக்குன்னா, நீங்க சொல்றீங்க பாருங்க, நான் இது வரைக்கும் நல்லா நிக்கல, இது வரைக்கும் நாங்க சீர்படல அப்படின்னு சொல்லி, என் பிள்ளைங்க எல்லாம் சீர்படுத்த முடியும் சொல்லி, பிள்ளைங்க சீர்படும், குடும்பம் சீர்படும், நீங்க ஸ்திரப்படுவீங்க, நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா.